வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாம்பழ ஜூஸ் பண்ண போறோம். மாம்பழத்தை தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மிக்ஸி ஜாரில் மாம்பழத்தை போட்டுடலாம். அது கூடவே சர்க்கரை, தண்ணி, பால் ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம். பால் தேவையில்லைன்னா சர்க்கரையும் மாம்பழத்தையும் மட்டும் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ மிக்ஸியில் வச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. 3 டம்ளர் ஜூஸ் போடுறதுக்காக 3 மாம்பழம் எடுத்து கட் பண்ணி போட்டேன். சர்க்கரையும் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் தண்ணி ஊற்றுனது ஐஸ் வாட்டர் தான் ஊற்றினேன். உங்களுக்கு தேவைன்னா ஐஸ் வாட்டர் வேண்டான்னா ஐஸ் வாட்டர் ஊற்ற தேவையில்லை, ஐஸ் க்யூப் கூட சேர்த்துக்கலாம். வடிகட்டவெல்லாம் தேவையில்லை, நல்லா தான் அரைச்சிருக்கும், அதனால வடிகட்டவெல்லாம் தேவையில்லை. இப்போ கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். மாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இப்போ மாம்பழ சீசன் இருக்கிறதுனால மாம்பழ ஜூஸ் போட்டு குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.